ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசः சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் இந்த தியான யோகி எப்படி தியானம் செய்கிறார், அதனால் அவர் அடையக்கூடிய மேலான பயன் என்ன? பொதுவா தியானத்திற்குரிய விஷயம் ஆத்மா அப்படின்னு முன்பே பார்த்தோம். மெய்ப்பொருள், நானே மெய்ப்பொருளாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அதை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்துடைய கான்டெக்ஸ்ட். ஆனா ஆத்மாவை காட்டிலும் அதிகமா இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, நம்முடைய உடம்பையும் மனசையும் எப்படி வச்சுக்கணும். டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பல உடல் நோய்களே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால், அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையை சரி செய்வதன் கொள்வதன் மூலம் பல உடல் நோய்களையே வெற்றி கொள்ளலாம், மனநோயை வெற்றி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சரியான ஒழுக்கமான வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா. ஒழுக்கமானனா ஹிதமான மிதமான, இனிமேல பகவான் அதான் சொல்ல போறார். அப்படி ஒரு ஒழுங்குபாட்டுடன் கூடிய தினசரி வாழ்க்கை, அதிகமாக ஆசைகள்லாம் வைத்துக் கொள்ளாமல், ஏகப்பட்ட பொறுப்புகளை சுமந்து கொண்டு எல்லாம் லைஃப்ல பண்ணணும். நம்முடைய பொறுப்புகளை முறையா பண்ணணும், கடமைகள்லாம் பண்ணணும். ஆனா அதுவே இந்த வாழ்க்கையின் அறுதி குறிக்கோள் அல்ல. இந்த மனித பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த மனித பிறவி இனிமே பிறக்காமல் இருப்பதற்கான ஒரு பெரிய பாசிபிலிட்டியை கொடுக்கிறது. இந்த மனித பிறவியில மட்டும்தான் நம்ம உண்மையை உணர்ந்து பிறவா பெருநிலையை உணர முடியும். இந்த ஸ்லோகத்துல பகவான் அதை தான் சொல்றார். அவ்வளோ பெரிய வாய்ப்பு. அதனால அதை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த உயிருக்கு உறுதி தேட வேண்டும். உடல் வாழ்க்கைக்கு, நம்ம சுத்தி இருக்கிற உறவுகளுக்கு, இந்த வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள்லாம் செய்யறோம். ஆனா உண்மையிலேயே நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோமோ, கடவுள் எதற்காக நமக்கு இந்த மனித உடலை கொடுத்திருக்கிறாரோ, உயிராகிய எனக்கு, அதை நான் எப்படி நிறைவேற்ற போறேன்? அப்ப குருமுகமாக நம்ம போய் இந்த வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம். அதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா மனதை பக்குவப்படுத்துகிறோம், உடலை நன்றாக நெறிப்படுத்திக் கொள்கிறோம். அதெல்லாம் பண்ணினா சாதாரணமாவே உலகத்துல நமக்கு ரிலேட்டிவா ஒரு அமைதி கிடைக்கும். மற்ற பல பேரை காட்டிலும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ் குறைவா இருக்கும், அமைதியா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க. ஆனா முழுமையான அமைதி, ஆனந்தம்ங்கிறது எப்ப கிடைக்கும்னா மெய்ப்பொருளை உணர்ந்து தியானம் செய்யும் பொழுதுதான். இந்த பகவான் என்ன சொல்கிறார்? யோகி. யோகினா அந்த தியான யோகி. அவருக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார், நியத மானசகா யோகி. தன்னுடைய மனதை நன்றாக நெறிப்படுத்திய யோகி. பரமார்த்தானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சந்நியாசம் என்றால் என்ன அப்படின்னா 4 விஷயங்களை குறைத்துக் கொள்வது சந்நியாசம். இல்லறத்தில் இருந்தபடியே என்னன்னா போர்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. PORT. பீனா பொசஷன்ஸ். நிறைய பொருளை சேர்த்து வச்சிருக்கோம், ஏகப்பட்ட பொருட்கள் இருந்தா தியானம் பண்ண முடியாது. இப்போ துறவுனா கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் நான் மெய்ப்பொருளை நினைக்கணும்னா மற்ற விஷயங்களை என்னை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். பொசஷன்ஸ், அப்புறம் ஆப்ளிகேஷன்ஸ். ஆப்ளிகேஷன்ஸ் சொன்னா நிறைய கடமைகள், இது பண்ணியே ஆகணும், வந்தே ஆகணும், போயே ஆகணும். அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய உறவு முறைகள். அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ், நிறைய விவகாரங்கள். மாதிரி பலவிதமான இந்த உலக செயல்குறி. ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த உலகத்துல இருக்கிற ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் முதல்ல ஈடுபடணும். ஆனா இந்த வேதாந்தத்துக்கு படிக்கிறதுக்குன்னா இதுக்கு குவாலிட்டி டைம் கொடுக்கணும் இல்லையா. இப்ப தியானம் செய்யணும்னா அதற்கு தகுந்த ஒரு வாழ்க்கை முறையை நம்ம சிறிது சிறிதாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது சுயநலம் அல்ல. இதற்கு நம்ம டைம் ஒரு வேல்யூ தெரிஞ்சா நம்ம டைம் கொடுக்காம இருக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். மனித பிறவியின் குறிக்கோளை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நியத மானசக யோகி, தன்னுடைய மனதை நன்றாக நெறிப்படுத்திய யோகி ஆனவர். ஆத்மானம் தன்னுடைய மனதை ஏவம் சதா யுஞ்சன், இவ்வாறு முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த நெறிப்படி எப்பொழுதும். ஒரு 4 நாள் பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் போர் அடிச்சது, ஊருக்கு போயிட்டே விட்டு, அப்படி இல்லை. இது வாழ்க்கையில அவரோட 2 கலந்து விட்டது. எது? இந்த தியான சாதனம். யுஞ்சன்னா மனதை தியானத்தில் ஈடுபடுத்தி நேரம்லாம் கிடையாது. அவர் எல்லா நேரமும் இந்த மெய்ப்பொருள் சிந்தனையில் இருக்காருன்னா, ஐ ஆம் பியூர் கான்சியஸ்னஸ், நான் தூய உணர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் நடுவுல டிஸ்டர்ப் பண்ண, மனது சஞ்சலம், இந்த உலக விஷயங்கள் இதெல்லாம் பத்தி நினைக்காம மனதை அமைதிப்படுத்தி, மனதை நெறிப்படுத்தி தான் மெய்ப்பொருளாக இருப்பதை உணர்கிறார். அதான் தியானம். அந்த தியான பயிற்சியில ஈடுபட்டு அது உட்கார்ந்தும் பண்ணலாம், சகஜ சமாதின்னு சொல்லுவாங்க. நடந்து கொண்டிருக்கு எந்த வேலையை செய்தாலும் இந்த அவேர்னஸை விடாம இருக்கிறது தியானம்னு சொல்லுவாங்க. இங்க பகவான் சொல்றது உட்கார்ந்து பண்ற தியானத்தை பத்தி தான் நிறைய. ஏவம் யுஞ்சன்னு, இவ்வாறு தியானம் செய்து என்ன அடைகிறார்? அதிகச்சதி, நன்றாக அடைகிறார்.
எதை அடைகிறார் அப்படின்னா மத் சம்ஸ்தாம். மத் சம்ஸ்தாம்னா என்னை சார்ந்திருக்கின்ற, மெய்ப்பொருளை சார்ந்திருக்கின்ற நிர்வாண பரமாம். நிர்வாண பரமாம்னா போக்குவரவற்ற மேலான நிலையாகிய சாந்திம். சாந்திங்கிற வார்த்தை இருக்குல்லையா, அமைதியை அடைகிறான். போக்குவரவற்ற நிலைனா என்ன? அதாவது இனிமே வரதும் இல்ல போறதும் இல்ல. நிர்வாணம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு சொல். நிர்வாணம்னா போக்கும் இல்ல வரவும் இல்லை, அதுக்குதான் நிர்வாணம்னு பேரு. எப்பொழுதும் அதுக்கு சொல்லப்படுற உதாரணம் என்னன்னா, இப்ப அக்னி ஜுவாலை இருக்கு. இப்ப தீ இப்படி பத்த வச்சோடனே அக்னி வருது, அணைச்சோடனே போயிடுச்சு. எங்க போயிடுச்சுன்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு அக்னி தத்துவம் இருக்கு இல்லையா, அதோட சோர்ஸ்ல போய் ஒடுங்கிடுதுன்னு அர்த்தம். பிறவா பெருநிலைன்னு சொல்றோம்ல, போக்கு வர இனிமே போகிறதும் இல்ல வரதும் இல்ல, இனிமே பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல. என்னன்னா நான் பிறக்கவே இல்லை இறக்கவே இல்லை, நான் தூய ஆன்மான்னு புரிஞ்சுக்கிறது தான் போக்குவரவற்ற நிலை. இப்போ இது வரைக்கும் நான் உயிரா இருந்தேன், கஷ்டப்பட்டு பிறந்தேன், இனிமே எனக்கு பிறவிக்கணும் அப்படி இல்லை. நான் பிறக்கவே இல்லை, இதெல்லாம் வெறும் மாய கற்பனை. அத்வைத்தத்துல அப்படிதான் சொல்றாங்க. நான் பிறக்கவும் இல்லை, நான் சாகவும் போறது இல்லை, பிறப்பு இறப்பு எனக்கு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் மேலான நிர்வாணம், நிர்வாண பரமாம். அப்ப அதை உணர்ந்தால் அதுதான் மெய்ப்பொருளை சார்ந்திருக்கின்ற மத்சம்ஸ்தாம் சாந்திம். என்னை சார்ந்துள்ள அந்த மெய்ப்பொருளாகிய என்னை சார்ந்துள்ள அந்த மேலான அமைதியை. ஏன்னா சாந்தம் என்பது மெய்ப்பொருளுக்கு ஒரு ஸ்வரூபமாக சொல்லப்பட்டிருக்கு. மெய்ப்பொருள் உடைய இலக்கணங்கள்ல ஒண்ணு என்னன்னா சாந்தம், சிவம், அத்வைத்தம் அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷதம் சொல்கிறது. அமைதியான ஆனந்தம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மெய்ப்பொருள். அதுதான் நம்முடைய உண்மையான இயல்பு அதுதான். அப்புறம் ஏன் வாழ்க்கையில இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா உண்மை தெரியாததுனால, அறியாமையினால கஷ்டப்படுறோம். ஆக நான் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து அந்த அமைதி, அந்த ஆனந்தம், இது வந்து போகிற அமைதி அல்ல. இந்த அமைதியை எதுவுமே டிஸ்டர்பே பண்ண முடியாது. இந்த அமைதிக்கு ஆப்போசிட்டா ஒரு அமைதியின்மை கிடையாது, ஆழமான அமைதி. அந்த அமைதியை இந்த தியான யோகி அடைகிறார் என்று பகவான் சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.